கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 118 அதிகாரம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க, நீங்கள் வசதி குறைவாக இருக்கிறீங்க என்று சொல்லி உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா, அல்லது குழந்தை இல்லை என்று சொல்லி உங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்களா, திக்கற்ற அனாதைகள் என்று சொல்லி யாருமே உங்களை மதிக்கவில்லையா, நீங்கள் நோய்வாய்ப்பட்ட ஜீவன் என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களா, எல்லாவற்றுக்கும் மேலாக சபைக்கு போகிறீங்க என்று சொல்லி ஊர் சனமே உங்களை தூற்றுகிறதா, இப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இதே ஜனங்கள் முன்னாடி உங்களை தலை நிமிரச் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறாருங்க. ஒரு நாள் உங்களை உயர்த்தி வைப்பாருங்க. இவங்கெல்லாம் உங்களை ஒரு நாள் நீங்கள் தான் வேணும் என்று சொல்லி அழைக்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறாரு. சமீபமாக இருக்குதுங்க அந்த நேரம். அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாருங்க. என்னைக்கும் உங்களை அரவணைக்கு காத்திருக்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்குள்ள. அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் வேணாலும் பாருங்களேன், அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் காலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.